திருக்குறள் சிந்தனை. பொருட்செல்வத்தை மனிதன் சிறந்த பேறாக எண்ணி மகிழ்கிறான். ஆனால் வறுமையை இழிந்த கேடாக எண்ணி அயர்கின்றான். எல்லா செல்வத்தையும் அறம் தர்மம் கொடுக்கிறது. அவலக்கேடுகள் யாவும் ஒருவன் செய்யும் பாவங்களிலிருந்து வருகின்றன. ஆகவே அறமே ஆக்கம் என அமைந்துள்ளது, பாவமே கொடிய கேடு என நின்றது. தர்மத்தை விட மேலான செல்வம் யாண்டும் இல்லை. அதனை மறத்தலை விட கொடிய கேடு வேறு எங்கும் இல்லை. செல்வம் வேண்டுமானால் அறத்தை விரைந்து செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் பழி, துயரம் முதலிய துயரங்கள் யாவும் நம்மை நோக்கி வரும். கேடு வாராமல் இருக்க வேண்டுமானால் அறத்தை மறக்கவே கூடாது. ஆகவே அறத்தை தழுவியவன் உயர்ந்தோனாய் ஆக்கம் அடைகின்றான். அதனை வழுவியவன் இழிந்தோனாய் அழிகேடுகளை அடைகின்றான் என்று தெய்வப்புலவர் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தனினோங்கு இல்லை கேடு என்றார். நாளையும் சிந்தி.